வணக்கம். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் ரைட். இதில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படி ஒயரிங் எல்லாமே கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒயரிங் எல்லாமே டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அவுட் கோயிங் ஒயரிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்கமிங் ஒயரிங் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. ஸோ படி ஒயரிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கோம். ஒயர்லாம் என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் கேபிள்ஸ் தான் வாங்கியிருக்கோம். நாங்க குடுத்தது எல்லாமே 90 மீட்டர். வந்தது எல்லாமே ப்ராஜெக்ட் காயில். மத்த காயில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 180 மீட்டரா வரும். ஸோ ஆர்ஆர் கேபிள்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதில 200 மீட்டரா குடுக்குறாங்க. சரி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காய் எல்லாமே எடுத்து வச்சு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் படி எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லி மொத்தம் 3 ஃப்ளோருக்குமே கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம். கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே சர்க்யூட் லைன் எல்லாமே போட ஆரம்பிக்கிறோம். ஸோ சர்க்யூட் லைன்ல என்னென்னு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, 1.5 தான் போடுறோம். ஏன்னா படி எல்லாமே ஃபுல்லாவே காமன் சப்ளை தான். படியில பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 3 லைட் தான் வரப்போகுது. ஸோ அதனால தாராளமே 1.5 போதும்னு சொல்லி 1.5 சர்க்யூட் தான் போட்டிருக்கோம். படி லைன் எல்லாமே காமன் சப்ளை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி மோட்டரும் காமன் சப்ளை தான் வரப்போகுது. மீதி அவங்க வீட்ல யூஸ் பண்ற உப்பு தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க சப்ளைல வந்துரும். ஸோ அதெல்லாம் நடைபாதையில பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல மட்டும் காமன் லைட் குடுத்துருக்கோம். ஸோ காமன் சப்ளைல அதில வந்துரும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சப்ளைல வர மாரி ஒவ்வொரு லைனும் அப்படியே செப்பரேட்டா பிரிச்சு குடுத்துருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 வீடு. 8 வீடுக்குமே டோட்டலாவே ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் கார் பார்க்கிங் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு. கார் பார்க்கிங் ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டா அந்த அபார்ட்மெண்ட் டோட்டலா ஓவரால் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் பெண்டிங் இருக்கிற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா, கேட் 6 ஒயர் இழுக்கணும். ஸோ கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா 2 கேமரா வருது. ஸோ அது இல்லாம நடைபாதைக்கு ஒரு கேமரா வருது. ஸோ கேமரா ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் குடுத்துட்டோம். கேட் 6 ஒயர் குடுத்துட்டோம். கேட் 6 ஒயரும் எல்லாமே இன்னைக்கு கஸ்டமர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஹால்ல மட்டும் RG6 டிவி கேபிள் நம்ம குடுக்க போறோம். ஸோ பெட்ரூம்லயும் நம்ம ப்ரொவிஷன் குடுத்துருக்கோம். பெட்ரூம்ல வந்து அவங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கிற மாரி நம்ம இப்போதைக்கு மட்டும் ஹாலுக்கு மட்டும் RG6 கேபிள் போடுற மாரி நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். 3 ஃப்ளோர்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த படி ஒயரிங் எல்லாமே டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதே ரூஃப் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலிவேஷன் லைட் எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஸோ எலிவேஷன் லைட்டுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் நம்ம பண்ணி குடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.